அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையாரின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்களை எல்லாம் சிவ சபரிசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். துலாம் ராசி என்பவர்களே, நமது ராசிக்கு குரு பகவான் 3, 6ஆம் பாவகத்திற்கு உரியவர். 3ஆம் பாவகம் என்பது சரிங்களா, முயற்சி, தைரிய, வீரிய, விஜய, வெற்றி பாவத்திற்குரியவர். 6ஆம் பாவகம் ருணம், ரோகம், வம்பு, வழக்கு, கடன் இதற்குரியவர். இந்த சக்திகளை பெற்ற குரு பகவான், நமது துலாம் ராசிக்குரிய குரு பகவான் என்ன பண்றாருங்க, 8ஆம் வீட்டுக்கு வரப்போறார். 7ஆம் வீடான மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். அவ்வாறு 8ஆம் பாவகத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் நமது ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தில் ஏற்கனவே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கேதுவுடன் சேர்ந்து, அதாவது கேதுவோட அமர்ந்த வீட்டை, அதாவது கன்னி பாவகத்தை யார் பார்க்க போறா, குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் வீடு என்பது என்னங்க, விரயம், மருத்துவ செலவுகள், வெளியூர் வாசம், வம்பு, வழக்கு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகங்கள். அங்கே கேது வேற ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார். அதனால இவர் 3, 6 கூடியவர், அதையே விருத்தி செய்வார். அதனால நம்ம என்ன பண்ணணும், கவனம் கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு வேண்டும். 12ஆம் பாவகம் அங்கு கேது இருப்பதால் கடன்களை ஏற்படுத்துவார். குருவும் கேதுவும் இணைந்தால் கேலயோகம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, கடனை ஏற்படுத்துகிறார். சரிங்களா, குருவுடன் கேது இணைந்தால் நாடி ஜோதிட பிரகாரம் கண்டிப்பாக கடன்களை ஏற்படுத்துவார். அந்த கடன் ஆகப்பட்டது எப்படி இருக்குமாமா, விரயங்கள், பத்திரத்திற்காக கடன்கள், நகை எடுக்கிறதுக்காக கடன், இந்த மாதிரி கடன்களை ஏற்படுத்திக்கலாம். சரிங்களா, சுப விரயமாக முடிந்தவரை கடன்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் 2ஆம் இடமாகிய விருச்சக பாவத்தை பார்க்கிறார். அப்போ 8ல் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். வீடு சம்பந்தப்பட்ட இடத்தில் ஏதாவது விரயங்களை ஏற்படுத்தியும், வீட்டில் ஏதாவது வேலைகள் பாக்கி இருந்தால் வீடுகள் அந்த வேலையை செய்யலாம். சரிங்களா, அதுக்கடுத்தது நமது ராசிக்கு 4ஆம் பாவகம். அதனால தான் 4ஆம் பாவகம் என்பது ஆரோக்கியம். சரிங்களா, தாய் வீடு, வண்டி வாகனங்கள், ஆரோக்கியம், கல்வி சார்ந்த விருத்திகளை தருவார். எல்லாமே விரய பாவகங்களாகவே வருகிறது. விரய பாவகங்கள் என்றால் 12ஆம் பாவகம் விரயம், அதாவது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குற, 8ல் மறைந்ததால நமக்கு லாபம் தான். குரு பகவான் நம்ம ராசிக்கு 3, 6 கூடியவர் 8ல் போய் மறைகிறார். மறைந்து எங்கே பார்க்குறார், 12ஆம் இடமாகிய விரய பாவகத்தைவே பார்க்கறதுனால விரயங்கள் ஏற்படும். அடுத்தது குடும்பஸ்தானத்துக்கு புது உறவுகள் கண்டிப்பாக வரும். சரிங்களா, அந்த விரயம் ஏற்படும். விரயம் ஏற்படுறதுனால 12ஆம் பாவகம் என்பது ஏதாவது உறவுகளில் ஒரு இறப்புகள் கூட வரலாம். ஆக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், துலாம் ராசி அன்பர்கள் குரு பகவானை முறையாக வழிபாடு செய்யணும். அதாவது சிவன் ஆலயத்தில் உள்ள குரு பகவானுக்கு சென்று நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு லாபம்தான். 4ஆம் இடம் அப்படிங்கிற மகர ராசி பார்க்குற காலபுருஷன் 10 பேர். அப்போ தொழிலில் கவனமாக இருங்க. சரிங்களா, ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தகப்பனார் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா, ஏதாவது சிறு உடல் உபாதைகள் என்றால் உடனடியாக தக்க மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது குடும்பஸ்தானம் அப்படிங்கிற விருச்சிக ராசி, அது காலபுருஷனுக்கு 8. அப்போது அது திருமணம், மாங்கல்யம் அப்படிங்கிறது. அதோட அடிவயிறு சம்மந்தப்பட்டது. அப்போ யூரின் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சார்ந்த உபாதைகள் கூட வரலாம். அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும் என்பதுதான் இந்த குரு பயிற்சி. சரிங்களா, ஆக குருவை முறையாக வழிபாடு செய்து ஏற்படும் இடர்களிலிருந்து நாம் என்ன பண்ணலாம், வெற்றி பெறலாம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை அம்பிகைக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.